கர்மசாமி. ஆமா, அப்படியா? சரி சரி சரி. திருநெல்வேலி. எப்பா திருநெல்வேலி? தான் பெற்ற பெண் மகளை பற்றி கேட்க வந்தது யாரு? வா. நீங்க அன்னைக்கு வந்துருந்தீங்களா? வக்கீல பாத்தீங்களா? புரியல. இன்னொரு தடவை காலில் வந்துட்டுவாங்க. உன் வீட்டு எல்லைக்கு நான் போய் பார்த்தேன். எல்லையில் வடபால் சென்று பார்த்தால் மாடசாமியுடைய பீடம் ஒன்று இருக்கு. உண்மையா இல்லையா? அதே போல அருகில் அன்னை பராசக்தியினுடைய திரு ஆலயம் அம்மனின் பேர்வரலாக இருக்கும். உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு கண்ணீரும் ஒரு கலக்கமும் இப்போ உங்ககிட்ட இருந்துகிட்டு இருக்கு. அந்த வாழ்க்கையினுடைய பிரச்சனையை நீக்கி தெளிவாக வாழ வைத்து இருந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. வேற என்ன வேணும்? அவனோட சேர்ந்து வாழ வைக்கணுமா? இந்த கையில் என்ன வச்சிருக்கேன் பாத்தியா? தை மாதம் ஒரு வரன் வருது, முடிச்சுக்கா, வெற்றி உண்டு. ஒரு பிள்ளைக்கு தான் உத்தரவு, அடுத்த உத்தரவு பின்னால பேசுவோம். அன்னதானம் சாப்பிட்டு போ. அதே திருநெல்வேலி எல்லை நீதிமன்றத்தின் எதிர்பார்ப்புடன் இருப்பவன் யாரெல்லாம் வந்திருக்கியப்பா? மச்சிரனா கூட வந்தவங்க வர சொல்லுங்க. வேகமா கொஞ்சம் வழி விடுங்க. உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இவனுக்கு ஆயுள் காலத்தில் மாற்றத்தை தடித்தாரேன். உனக்கு தொழிலில் தெளிவு பண்ணி உங்க அப்பன் கேச அடிச்சு தாரேன். வேற என்ன வேணும் உனக்கு? அதை மாத்திக்கிடுவோம். இந்த கேச அடிச்சு தாரேன், பக்கத்தில் வரலாம். மனதை தெளிவாக்குங்க மக்களே. பக்கத்தில் வா. வார வெள்ளிக்கிழமை நீ வந்து என்னை வந்து தனியை வந்து பாருடா. குடிக்கிறத நிப்பாட்டத்துக்கு வழிவகுத்து தாரேன். போதையை நிறுத்துவோம். நல்லா இருப்பா கர்மசாமி. ஆமா, அப்படியா? மதுரை மாநகர். மதுரை. கணவன், மனைவி, மகன். கணவன், மனைவி, மகன் இருக்கீங்களா? வேகமா வாங்க. கால் வந்துட்டு வரலாம். இன்னைக்கு 916 ஒரு பவுன் என்ன ரேட்டுப்பா? ஒரு பவுனு 5000. ஒரு கிராமுக்கு 5000. அந்த தொழிலெலாம் உனக்கு நல்லா ஓடுதா? தொழிலை பற்றி இப்போ பிரச்சனை இல்லை. என் பிள்ளைய நல்லா ஆக்கி தரணும். ரெண்டு பேரும் கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க. நீ மட்டும் காலில் வந்துட்டு வாடா. வா, உட்காந்துக்கலாம். இங்கே உட்காரு. இங்கே உட்காரு. மனம் குழம்பாம என்னையை மட்டும் நினைச்சுக்கா. பக்கத்தில் வா.
அந்த கட்டி இனிமேல் வளராது. இன்னையிலிருந்து நிறுத்துத. ஆயுள் காலம் முழுக்க இனிமேல் அறுவை சிகிச்சையும் இல்லை, இவனுக்கு அந்த நோயும் இல்லை. இந்தாடா கருப்பசாமிக்கு குடி. கூப்பிடு கருப்பசாமிய. புளியரை வழிகாட்டு மாளிகை பாரு கருப்பசாமிக்கு. புளியரை வழிகாட்டு மாளிகை பாரு கருப்பசாமிக்கு. புளியரை வழிகாட்டு மாளிகை பாரு கருப்பசாமிக்கு. குருநாதர் பாண்டி சித்தருக்கு. குருநாதர் பாண்டி சித்தருக்கு. புளியரை வழிகாட்டு மாளிகை பாரு கருப்பசாமிக்கு. புளியரை வழிகாட்டு மாளிகை பாரு கருப்பசாமிக்கு. அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு. தேய்ச்சி குளிச்சுக்கோ. வெட்டி எந்திக்கலாம். நிறுத்தி தரேன். 48 நாட்கள் என்னை நினைத்து பூஜித்துக்கணும். மெல்ல மெல்ல உள்ளுடைய தசைகளுடைய வீரியத்தன்மையை வலிமையாக்கி வளர விடாமல் தடுத்து விடுறேன். இருந்து என்னை பார்த்து போங்க. கருப்பசாமி அதே மதுரை மாநகர் தொழிலில் கடனும் மனவேதனையும் அடைந்தவன் யார்? என்ன தொழில் பாப்பாக்க? கால் ஒன்று வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய வீட்டு எல்லைக்குள்ள முனியாண்டி வாரார. என்னடா இருக்காரா? இப்போதைக்கு 3 ஆண்டு காலங்கள் உன்னுடைய வண்டி சக்கரங்கள் ஓடினாலும் பண சக்கரங்கள் உனக்கு வருவதில்லை. உண்மையா இல்லையா? அந்த வண்டிகளை காப்பாற்றுவதே இப்போ கடினமான நிலைகளில் நீ கஷ்டத்தில் இருந்துக்கிட்டு இருக்க. இதுக்கு வேற யாரும் எதுவும் செஞ்சு நிறுத்திருப்பாங்களாங்கிற ஒரு சந்தேகத்தில் ஒரு இடத்துல போய் பார்த்தீங்க. உண்மையா இல்லையா? பார்த்ததாக சொல்லி உங்ககிட்ட பணம் வாங்கினாங்க. ஆனால் காரியம் நடக்கிற கருப்பசாமி, நீ காப்பாற்றித்தான்னு கேட்க வந்திருக்க. கால் வந்துட்டு வா. இப்போ உன் வண்டியும் நல்லா ஓட்டணும், பணங்களையும் வர வைக்கணும், கடனையும் தீர்க்கணும். இருக்க இடத்த மாத்தலாம்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிய. அந்த முடிவு வேண்டாம். இந்தா இருக்க இடத்துல செல்வத்தை தரேன், பணத்தையும் தரேன். வேற என்னடா வேணும்? வார வேலைக்கிழமை அவன் போட்டா கொண்டு என்ன பாரு. கருப்பசாமி அதே மதுரை மாநகர் வீடு சம்பந்தமாக வழக்கு உடையவன் யார்? வழக்கு இருக்கா உங்களுக்கு? கால் ஒன்று வாங்க. நீ யாரு? மகளா? அறிவில்லாம பணம் கொடுத்தது யாரு? அறிவில்லாம பணம் கொடுத்தியா? அப்படின்னா அறிவில்லாம பணம் கொடுத்ததுக்கு எழுதி வாங்கினியா? எழுதி வாங்கல. இப்ப அந்த பணம் தரமாட்டோம்னு சொல்லி வித்தியாசமான வழக்கு நடக்கு. அவனை ஜெயிச்சு உனக்கு பணத்தையும் வாங்கி தரணும். வெற்றியாகி தந்தா போதும்ல. கால் வந்துட்டுவான். ஒரு கேஸை அடிப்போம், அடுத்த கேஸை அடுத்த வாரம் அடிப்போம். பக்கத்துல வா. கருப்பசாமிக்கு வாமா பக்கத்துல. இந்தா அவனை பணம் தர வைக்க உனக்கு அவனுக்கு வழக்கெல்லாம் ஆக்கி தரேன். ஓடு. இந்தா மகளே சொல்லுவாங்க. நடக்கும், போயிட்டு வா. வெட்டி விட்டு. கருப்பசாமி மதுரை எல்லையிலிருந்து எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்தது யாரப்பா? கால் வந்துட்டு வா. உங்க வீட்டு பக்கத்துல நாகதெய்வம் எங்கம்மா இருக்கு? அங்க போய் என்னமா செஞ்ச? நேர்ச்சிக்கு எதுவும் பண்ணியா? நீ பண்ணியா? அவ வெறும் அறிவில்லாதவா, காது காக்கு இல்ல. நாகதோஷம் இருக்கு என்பது அர்த்தம். அங்க போய் நாகதோஷத்துக்கு தீபம் போட்டு வா. தை மாசம் 20ஆம் தேதிக்கு மேல நல்ல கல்யாணம் நடக்கும். சொந்தத்துல மாப்பிள்ளை இல்லைன்னு உத்தரவு. அடுத்த இடத்துல தான் கிடைக்கும். அதுக்காண்டி மேலூர் பக்கம் தேட வேண்டாம், வேற பக்கம் தேடு. கிடைச்சாச்சு, வெற்றியாக்கி தரேன். நல்லா இருக்கு, போயிட்டு வா. வா பக்கத்துல. கருப்பசாமிக்கு இந்த அப்படி. அதே மதுரை மாநகர் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி வந்த ஆண் மகன். கல்யாணம் நடக்கணும்
கால் வந்துட்டு வரலாம். உனக்கு என்னடா கல்யாணம்? அப்படி இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். உண்மையை சொன்னா ஒத்துக்கிடுவானா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா. நேற்று இரவு உனக்காக நான் வாதாடுகிற பொழுது உன்னுடைய 3 தலைமுறைக்கு முன்னால உன் வம்சத்தில் ஒருத்தன் பிறந்து ஒரு பெண் கல்யாணத்துக்கு நிகராக பேசி கர்ப்பமாகி அவ வாரத்துக்கு வழி இல்லாம தூக்கு போட்டு இறந்து விட்டாள்னு சொல்லி உத்தரவு. அந்த ஆத்மாவனுடைய சாப நிவர்த்தி ஆகி அதுல ஒரு பிள்ளையாக வந்து பிறந்தவன் நீ. அதனால இப்போ கல்யாணத்துக்குரிய பேச்சுவார்த்தைகள் நெருங்கி வந்தாலும் கல்யாணம் மட்டும் நடக்காம தட்டிக்கிட்டே போகும். இது உடம்பால நடந்திருக்கா, வேற எதுவும் கோளாறால நடக்கா, இதுக்கு என்ன அர்த்தம்ங்கிற ஒரு சந்தேகம் உள்ளத்துல ரொம்ப. இதற்கிடையில நீயா விரும்பி வரக்கூடிய ஒரு கல்யாணம் கூட நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல மனத்தை யாருக்காவது கொடுக்கலாமான்னு ஒரு தாகம்தான். அந்த நிலைமையும் வராத வேதனை இருக்கு. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டுவான். அதை தீர்க்க முடியுமா கருப்பசாமி? அந்த பாவதோஷத்தை தீர்ப்பது எப்படி? அதுக்கும் இவனுக்கும் என்ன தொடர்பு? இவன் தான் 3ஆவது தலைமுறையில் அவனா இருந்து சாவுக்கு காரணமா இருந்தான். அந்த ஆன்மா தான் இப்போ வந்து பிறந்திருக்கு நீயாக. ஆகையினால் அதை நிவர்த்தி செய்வது எப்படி? காசிக்கு போகும் மேல இருந்து சத்தம் கேட்கடா. எப்போ காசிக்கு போகலாம்? சபரிமலைக்கு என்னைக்கிடா போற? மலைக்கு போயிட்டு வந்து வீட்டில் வந்து விரதத்தை முடிச்சுட்டு காசிக்கு போய் ஒரு யாத்திரை செஞ்சு ஆனந்தமாக குளிச்சுட்டு வந்து என்ன வந்து பாருடா, கல்யாணம் நடந்துடும், சந்தோஷமா இருக்கும், 2ஆம் தரத்து பொண்ணாக இருப்பா, மனம் கோணாம முடிச்சுக்கா, வாழ்க்கை நல்லா இருக்கும். ஓடிப்போ. கருமசாமிக்கு பழனி ஏக்கா பழனி அக்கா மதுரையெல்லாம் போய் உட்காந்துக்கோங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கட்டுமனைனா என்னதுப்பா? வீடு. யாரோ கட்டின மனையில நீ வந்து உட்கார்ந்துருக்கிய, வெளியே வா அப்படின்னு உன்னை வீட்டை விட்டு இப்போ வெளியே பற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடை உனக்கு உரிமையாக்கி தரணும். அது சட்டப்படி எனக்கு உரிமையாகணும். ஆனால் 2 பேரும் குறுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போகலன்னா வெளியில் போகும்போது உன்னை சோழியை முடிச்சிடும் இருக்கான். அதனால் உயிருக்கும் ஆபத்தெல்லாம் ஆக்கணும், வீட்டையும் வாங்கி தரணும். போதுங்களா? கால் வந்துட்டுவான். இந்தா வழக்கையும் தீர்த்து தாரேன், எதிர்ப்பதாமாக்கி அதே வீட்டில் உன்னை உட்கார வைக்க. உட்காந்துக்கா, நல்லா இரு, வெட்டியாக ஓடு. கருப்பசாமி, ஆமா அப்படியா? சரி பார்க்குறேன். வணக்கம் 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 வணக்கம். அதே வள்ளியூர் எல்லை. வாடா மகனே வந்து உட்கார். என்னது? பா பா பா. என்னடா வேணும் உனக்கு? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சுத்தி சுத்தி வந்தான் சொடமரசாமி. எசக்கியம்மன் எங்க இருக்கிறாங்க? இருக்கலாம். உன்னுடைய மகனுக்காக வேலைக்கு பணம் கட்டி கொஞ்சம் மனவர்த்தனம் அடைஞ்சது உண்டு. இப்போதைக்கு தொழிலில் நஷ்டமும் ஏமாற்றமும் நடந்துகிட்டு இருக்கு. அதை கண்கலகாம காப்பாற்றி உன் பிள்ளைக்கு உத்தியோகத்தை வாங்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. இந்தா வேலை கிடைச்சாச்சு. நல்லா இரு மகனே, புண்ணியமடைவாய், ஆனந்தமா இருடா. கருப்பசாமி, கன்னியாகுமரி மகளுடைய திருமணத்தை பற்றி மன உபாதை அடைந்தவன். உங்க பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கணுமா? அப்படியா? வெளிநாட்டில் இருக்காளா உங்க மகா? இவர் மகா வெளிநாட்டில் இருக்கா. அழைக்கிறேன் உங்களை. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாப்பா. உன்னுடைய ஆத்மாவை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்த மகனே. கொஞ்சம் கண்களை மூடி என்ன மட்டும் தானே உன் உள்ளத்துக்குள்ள என்ன இருக்குன்னு நான் பார்த்து வெளியே வரட்டும்.
கால் வந்துட்டு இந்த மாதிரி சீக்கிரமா ஒரு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளையை பார்த்து தயார் பண்ணி வை. அப்படி இல்லைன்னா ஏன் இஷ்டத்துக்கு என்ன மாதிரி செஞ்சுக்கிடுவோம் பார்த்துக்கா. ரெண்டாவது நீ என் முகத்திலே முடிக்க முடியாது. அப்படி சொன்னாலாம்ல கால் விட்டுவான். மனதை சாந்தமாக்கி இருக்கிறப்பா. தை மாதத்துக்கு உட்பட அருமையான மாப்பிள்ளையை கொண்டு வந்து தாரேன். படிப்பு குறைய இருக்கும், ஆனால் வெளிநாட்டில் வேலை பார்ப்பான். அவளையும் அதுக்கு சம்மதிக்க வச்சு கல்யாணத்தை அழைத்தரேன். இப்படி ஜெயிச்சுக்கா, வெற்றி உண்டு. வேற என்ன வேணும்? முடிச்சு தந்துட்டேன், சம்மதிக்க வைக்கிறேன். சந்தோஷமா இரு. சாப்பிட்டுட்டு போப்பா. அதே கன்னியாகுமரி பகுதி பெண்மகனின் திருமணத்தை பற்றி கேட்க வந்த மகன். மக கல்யாணத்துக்கு அவ சம்மதிக்கலன்னு வச்சுக்கா, நீ என்ன செய்வ? அவளுடைய மனம் இப்போ சம்மதிச்சு வருமா அப்படிங்கிற ஐயப்பாடு ஏன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. புரியுதா உனக்கு? அந்த மனதை செம்மைப்படுத்தி சரியான வரனை கொண்டு வந்து சேர்த்து வெற்றியாக்கி தந்தா போதும்ல. தெளிவாக்கி தரேன். கூடிய சீக்கிரத்தில் விரைவில் நடத்தினா தான் நீ ஜெயிப்ப. அப்படி இல்லைன்னா காத்து 2 நீ பூ வச்சிருக்க, உன் மகா தான் ஜெயிப்பான். கால் வந்துட்டு வா. வாடாங்க. இந்தா பெத்த மகளால பெருமையும் புகழும் அடையக்கூடிய அளவுக்கு திருமணத்தை நினைத்திருந்தா போதும்ல. வெற்றியாக்குத, கூட இருந்து காப்பாத்துறேன். வா, என்னை பார்த்துட்டு போ, அவசரப்பட்டு ஓடிடாத. போன மகளை திருப்பி தான் கருப்பசாமின்னு கேட்டது யாரு? கால் வந்துட்டு வரலாம். உங்க மகன் எங்க போயிருக்கு? அங்கே உட்காருங்க. அக்காவுக்கு பக்தியில புரியவில்லை. சாமி மேல உள்ள பக்தியில நான் சொன்னதை உன்னால புரிய முடியல. வேற ஒன்றும் இல்லை. கால் வந்துக்கா மகளே. இன்னொரு தரம் கால் வந்துக்கா. என்னன்னு கேட்கிறேன், வருத்தப்படாம விடு. பேரனோ பேத்தியோ வரக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்துடுது வண்டி. இப்போ மீண்டும் கூட்டு வரணுமா? எப்படியாவது வந்து தான் ஆகணுமா? கால் வந்துடுவா. பக்கத்தில் வாமா, வருத்தப்படாத. கணவன் மனைவி 2 பேருமா வர வச்சிடட்டுமா? தனியாக வரணும். புருஷனை அங்கே விட்டுட்டு உன் வீட்டுக்கு தாய் வீடுன்னு வரணுமா? அவனை வேண்டாம்னே சொல்லிட்டு வரணுமா? வேணாம்னு சொல்லிட்டு வரணும். உன் புருஷன் மேலே நீ பாசமா இருக்கியா? இப்போ அவன் உன்னை வேண்டாம்னு சொல்லிட்டா நீ விட்டுட்டு போயிருவியா? முடியாது. அவ புருஷனை விட்டு வருது சரின்னு நினைக்கியா, தப்புன்னு நினைக்கியா? என் பிள்ளை ஏன் இஷ்டப்படி வாழணும், அதுக்கு எனக்கு வழிகாட்டு கேட்குறேன். கால் வந்துட்டு இந்தா 18 நாள் பொறுமையாக இருந்து வெற்றி அடைவாய். ஜெயிச்சுக்கா. நல்லா கருப்பசாமி. தணிகை மலை. என்ன சொல்லிச்சிருக்கிய? ரெண்டு பிள்ளை இருக்கா? யாருக்கு? உனக்கு 2 பையங்க. கடன் முழுங்க என்னன்னு கேட்குறேன். கடனும் அடையணும் தெய்வமும் வேணும்னு கேட்டது யாருப்பா? காலம் சொல்லலாம். நெல்லுங்க, பேராதீங்க. இருந்துச்சுன்னா கூப்பிடுவேன், இல்லைன்னா மீண்டும் கூப்பிடுவேன். முதல்ல கடனை அடைச்சி தந்து வழிவகுத்து தரட்டுமா? அதுதான் உனக்கு நல்லது. உனக்கு நல்ல நேரம் பிறந்தாச்சு, தைரியமா இருக்கலாம். வெற்றிமான கொடுப்பா.
இதுவரை பட்ட துயரமெல்லாம் நீங்கி இனி காசு பணமும் மாலையாக கொடுக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. இந்தாடா கடனை தீர்த்து தாரேன், கை நிறைய பணமும் தாரேன், வெற்றி உண்டு. அடுத்து தெய்வத்தை பற்றி பின்னால் பேசுவோம். தை மாதம் வா விட்டோம். கருப்பசாமி அதே தணிகை மலை உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்ப்பா. சுமார் 3.25 ஆண்டுகள் நடந்துகிற தொழிலெல்லாம் தடைப்பட்டு நின்று உள்ள உபாதை அடைந்து ஓடெடுப்போமோ நாடு விட்டு கடறுவோமோ என்னும் வேதனை உங்க உள்ளத்துல இருக்கான். உண்மையா இல்லையா? இப்பொழுது பெற்ற பிள்ளைகளை வழிவகுக்க முடியாத துயரமும் கடன்களில் நீங்க முடியாத துன்பமும் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்தை கூட முழுமையாக அனுபவிக்க முடியுமா முடியாதா என்னும் சந்தேகமும் உங்க உள்ளத்துல இருக்கு. கால் ஒன்று வரலாம். வா இந்த கடனை தீர்த்து பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதிக்கு மேல் நீ தொழில் ஆரம்பிச்சுக்கிறதுக்கு வழிவகுத்து தந்தா போதும்ல. வர வைக்கிறேன், என்னை இருந்து பார்த்துட்டு போ. பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு மேல் தொழில் ஆரம்பிக்கலாம். பொறுமையாக இருக்கணும், என்னை பார்த்துட்டு போ. இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.